நாங்கள் மட்டன் குழம்பு செய்யலாம். ஃபஸ்ட்டு மட்டன் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வானிலையில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம், முந்திரி பருப்பு, இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கசகசா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளித்து, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் மிளகாப் பொடி, மல்லிப்பொடி, சாதா மிளகாப் பொடி, காஷ்மீர் மிளகாப் பொடி 1 ஸ்பூன் போட்டு மல்லித்தூள் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்ச அந்த வெங்காய விழுது பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா சுண்டி வரதளவு செத்த நேரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிட்டு மிளகு பொடி கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்ச மட்டன் எடுத்து அதையும் நல்லா வதக்கி சுண்டி வர மாதிரி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரில் வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மட்டனுக்கு தக்கன நீங்கள் விசில் வச்சுக்க வேண்டியதான். நல்லா மட்டன் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.